ஓகே, இன்றைக்கி நம்ம மிஷினில் வந்து ஏபிசி இந்த ஒரு அலாரம் வரும் சரிங்களா. அதோட பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வந்து ஆன் பண்ணிட்டோம்னா எனக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு ஏபிசின்னு அலாரம் வந்திருக்கு சரிங்களா. இது வந்து எங்கள் பேட்டரி வந்து கம்மியாக தான் போயிருக்கு அப்படின்னா ரீசெட் பண்ணோடனே போயிடும். ஆனால் நிறைய மிஷினில் வந்து ரீசெட் பண்ணாலுமே போகாது. அப்படின்னா நிறைய சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கம்பல்சரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி சரிங்களா. எனக்கு வந்து இப்போ அலாரம் வந்திருக்கு. நான் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீசெட் பண்ணேன்னா அது எனக்கு போயிடும். இருந்தாலும் இப்போ நான் பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த இடத்துல எல்லோ கலரில் ஏபிசி அப்படின்னு காட்டும் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஏபிசி மாட்ட போகிறதுனா ஜஸ்ட் நீங்கள் எமர்ஜென்சி மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணணும். மிஷினை ஆஃப் பண்ணிடக்கூடாது சரிங்களா. மிஷினை ஆஃப் பண்ணக்கூடாது. மிஷினை ஆஃப் பண்ணிங்கன்னா டோட்டல் பேராமீட்டரும் மிஷினோட ஓஎஸ் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே போயிடும். அதனால் ஜஸ்ட்டு எமர்ஜென்சி மட்டும். ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இந்த பேட்டரியை தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சரிங்களா. எந்த இடத்துல பேட்டரி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம மிஷினில் இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. இதுதான் ஏபிசி பேட்டரி தெரியுதுங்களா. இதோட வயர் இங்கே இருக்கும் சரிங்களா. நீங்கள் எமர்ஜென்சி மட்டும் தான் அடிக்கணும். மிஷினை ஆஃப் பண்ணிடக்கூடாது சரிங்களா. ஜஸ்ட்டு இங்கே போய் இந்த நாப் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரிட்டர்ன் வெளியே வந்துடும் சரிங்களா. ஓகே, நான் ஜஸ்ட் லைட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒரு லைனாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு வரியாக அதுதான் சரிங்களா. இப்போ நமக்கு பேட்டரியில் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இது புது பேட்டரி பாருங்கள். இந்த இடத்துல நான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது இப்படி லைட்டாக இப்படி மேலே தூக்கும் தெரியுதுங்களா. இதுதான் இதோட மெக்கானிசம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தா வெளியே வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். அதனால் ஜஸ்ட் நான் இந்த இதை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இழுக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. அவ்வளோதான் சரிங்களா. இதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து இந்த ரெண்டு பக்கமும் பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வெளியே வந்துடும். இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் தான் சரிங்களா. ஓகே, அவ்வளோதான். இந்த பேட்டரி நம்ம வெளியே எடுத்துட்டு புது பேட்டரி எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணி இந்த இதை கொண்டு வந்து மறுபடியும் எப்படி கலக்கணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் ஒரே ஒரு செகண்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இது உள்ளே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக உள்ளே தள்ளிடணும் சரிங்களா. அவ்வளோதான், முடிச்சு. ஏபிசி பேட்டரி இதை மாற்றியாச்சு. அவ்வளோதான். மிஷின் ஆஃப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு எமர்ஜென்சி மட்டும்தான் போடணும் சரிங்களா. அவ்வளோதான், ஏபிசி பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு.